அனைவருக்கும் வணக்கம். வரும் மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி அன்று அம்மன் கோவிலுக்கு இந்த 3 பொருட்களை நாம் வாங்கி கொடுத்தால் முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள சாபங்கள் நீங்கி 16 செல்வங்களும் நமக்கு வீடு தேடி வரும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதத்திற்கு 18ஆம் தேதி வருகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய நாளாக அன்றைய தினத்தில் வருகிறது. நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடியவர் சித்திரகுப்தர். அவருடைய பிறந்த நாள்தான் சித்ரா பௌர்ணமி. நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்ரா பௌர்ணமி அன்று முதல் எழுதத் தொடங்குவார். அவருக்குரிய தினத்தில் அவரை நாம் வழிபாடு செய்யணும். நம்முடைய பாவங்களை குறைக்க, கர்ம வினைகள் நீங்க அவரை மனதார வேண்டிக் கொண்டு அன்றைய தினத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை நாம் வழிபாடு செய்யணும். நாம் முற்பிறவில் செய்த பாவங்கள், இப்பிறவில் செய்த பாவங்கள், முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள கர்ம வினைகள், சாபங்கள், பாவங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு நாம் 3 பொருட்களை அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும். 2026ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவே தொடங்குது. இரவு 9:51 தொடங்கிடுது. மே 1ஆம் தேதி மாதத்தின் முதல் நாள் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இரவு 11:07 முடிவடைகிறது. நம்ம என்னைக்கு அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளிக்கிழமைங்க மகாலட்சுமி தாயாருக்கும் அம்மனுக்கும் உரிய நாள். இந்த நாளில் நம்ம அம்மன் கோவிலுக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா 7 ஜென்ம பாவங்கள், சாபங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்று சிவபெருமானும் பார்வதி தேவியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். அன்று நாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தின் உச்சியில் அவங்க இருக்கும்போது அவங்க மனம் மகிழ்ந்து நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பது ஐதீகம். சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்று அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் 1 முழம் மல்லிகைப்பூ, 1 டப்பா குங்குமம், 1 டப்பா மஞ்சள். உங்களுக்கு டப்பாவில் கிடைக்கலனா பாக்கெட்டில் உள்ள மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கலாம். இந்த 3 பொருட்களையும் வாங்கி ஒரு தட்டில் வைத்து அம்மன் கோவிலுக்கு காலையில் அல்லது மாலையில், காலையில் எல்லா கோவிலுமே திறந்திருக்கும். உங்களால் போக முடியலனா மாலை நேரத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று அனைத்து அம்மன் கோயில்களுமே திறந்திருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோயில் நியராக இருக்கோ அந்த கோவிலுக்கு பூவு, மஞ்சள், குங்குமம் மங்களகரமான பொருளுங்க. இந்த பொருட்கள் 3ஐயும் வாங்கி கொண்டு அம்மன் கோவிலில் குருக்கள் உங்கள் ஊரில் யார் கோவில் படைப்பாங்களோ அவங்கள்ட்ட கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் பூவு, மஞ்சள், குங்குமம் அனைத்துமே அம்மனுக்கு சாற்றப்படும். உங்கள் கண் முன்னே அம்மனுக்கு அந்த பூவை மாலையாக போடுவாங்க. மஞ்சள் குங்குமம் அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. பெண்கள் அந்த குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்குவாங்க, அவங்க தாலியில் வச்சுக்குவாங்க. அம்மனோட மனம் மகிழ்ச்சி அடையும், ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. நம்ம இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லி அம்மனுக்கு நேராக பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. நிறைவான பௌர்ணமி அன்று அம்மனுக்குரிய நாள், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். இந்த நாளில் இந்த 3 பொருட்களையும் நம்ம வாங்கி கொடுத்தா அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். பெண் சாபம், முன்னோர்களால் ஏற்பட்டுள்ள சாபம் நீங்கணும் அப்படின்னா பெண் தெய்வத்தோட அருள் நமக்கு இருக்கணும். பெண் தெய்வத்தின் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமா. அன்றைய தினத்தில் நம்ம வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைகளில் வாசனை மிகுந்த மல்லிகைப்பூவை அம்மன் கோவிலுக்கு வாங்கி கொடுத்தால் நமக்கு பணவரவு அதிகரிக்கும், கடன் சுமை அளவு குறையும். வாசனை மிகுந்த பூக்களை தான் தெய்வங்களுக்கு சூட்டணும். சித்ரா பௌர்ணமி வரும் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மறக்காம இந்த 3 பொருட்களையும், அதாவது மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம் இதை வாங்கி கொண்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு கொடுங்க. உங்களுக்கு எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் சரி, அந்த சோதனைகள் அப்படியே படிப்படியாக குறையும். உங்கள் மனசு லேசாகும் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே.
அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.